ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், அவரும் ஒரு நாத்திகர். அவர் சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சம் ஓர் ஒழுங்குமுறையில் இயங்குகிறது என்பது மிகப்பெரிய உண்மையாகும். இந்த பிரபஞ்சம் ஓர் ஒழுங்குமுறையில் இயங்குகிறது என்பது மிகப்பெரிய உண்மையாகும். இந்த பிரபஞ்சத்தை மேலும் ஆராயும் போது அது குறிப்பிட்ட விஞ்ஞான விதிகளின் கீழ் இயங்குகிறது என்பதை காண முடியும். ஒழுங்கா இயங்குது ஒரு குறிப்பிட்ட விதியின். அதான் ஒரு விஞ்ஞானி கேட்டார், விதிகளை நான் கண்டுபிடித்தேன், விதிகளை அங்கே வைத்தது யார்? விதிகளை அங்கே வைத்தது யார்? இறைவன் தான் வைத்தான். ஆகவே இவ்வளவு துல்லியமாக படைத்த இறைவனுக்கு உங்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் அறிவது என்ன அவ்வளவு கடினமான வேலையா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒண்ணு வேணாம், மனுஷன் கண்டுபிடிச்சா ஒரு கணினி, அது எப்படி இயங்குது பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரும் இல்லையா? எத்தனை, அது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இன்னும் துல்லியமா விஷயங்களை அறிகிறோம். ஆக ஒரு மிஷின், மனிதன் கண்டுபிடித்த மிஷினே இவ்வளவு சொல்லுதுன்னா மனுஷனை படைச்ச கடவுளுக்கு எப்படி இருக்கு, அவன் அறிவு எவ்வளவு பெருசாக இருக்க வேண்டும். ஆகவே இறைவனால் அவற்றை எல்லாம் நிச்சயமாக கண்காணிக்க முடியும். ஆகவே இறைவனுக்கு அஞ்சி வாழுங்கள்.